என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? என்னடி இது புதுசா கருங்கருன்னு உட்காந்துருக்கு, கையில பூனை மாதிரி இருக்கு. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பூனையோட பேரு சமந்தா. நல்ல பூனை. என்ன சமந்தாவா? பூனைக்கு என்னடி பேரு இது? சமந்தா திரிஷா நயன்தாரான்னு பூனை கேட்கிற பேரா இது? மியாவ் மியாவ். அக்கா கம்முனு இருங்க, அது வந்து கடிச்சிரும். சரி சரி, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு தெரியுதா? தெரியுதுக்கா, திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு திராட்சையோட நன்மைகள் என்னென்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம திராட்சையை பத்தி பார்க்கலாமா? கின்னி திராட்சை வந்து ஒரு சிறப்பு மருத்துவம் கொண்ட பழம், தெரியுமா? என்ன ஆகுதுன்னா புத்துநோயை வந்து சரி பண்ணும். திராட்சைன்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது வந்து அதோட வந்து புளிப்பு மிகுந்த சுவை தான். திராட்சை வந்து பல வகை இருக்கும். சந்தையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, சிட்லஸ் திராட்சை, சிவப்பு திராட்சை என நிறைய வகை இருக்கு. திராட்சை வந்து புளிப்பு சுவை அதிகமா இருக்கிறதுனால ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போல இது